நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே ஆச்சரியமான கிரியைகளையும் அற்புதமான செயல்களையும் நம்முடைய வாழ்விலே நடத்தி கொண்டிருக்கிற செய்து கொண்டிருக்கிற இன்றைக்கும் நம்மை காண்கிற நம்மை விசுவாசிக்கிற நமக்கு நம்பிக்கையா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவர் உயிரோடு இருந்த அந்த வாரத்தில் முதல் நாளிலே அவருக்கு உன்னதமான ஒரு பலியை செலுத்தி அவருடைய வார்த்தைக்காக சத்தத்துக்காக செவியை சாய்த்து இருதயத்தை திறந்து காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் தலைமுறைக்கும் தேவையான நிறைவானதாகிய பரிபூர்ணதாகிய ஆசீர்வாதங்களாகிய நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் கண்ண முடிப்பாரு வானம் திறக்கப்படுற மாதிரி பாரு. வானம் திறக்கப்படுகிறது. நான் கேட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. அவர் சொல்றார், உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். எது வீண் போகாது? உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. என்னை நம்புகிறவன் செழிப்பான். ஆமென். யாரை நம்புகிறவன்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவாரு. ஆமென். அறியாதது வெட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. பெரிய பெரிய இடத்துல கர்த்தரை கொண்டு நிற்க வைப்பாரு. ஆமென். உன் தலை உன்னை சுற்றி நின்றிருக்க உன் சத்துருக்கு மேலாக உயர்த்துவார். ஆமென். உன் வீடு சமாதானமா இருக்கும். எதுவுமே சொல்றேன், இந்த வார்த்தை சொல்ல போக, என் வீடு எப்படி இருக்கா? என் வீடு எப்படி இருக்கா? என் வீடு எப்படி இருக்கா? சொல்ல, என் வீடு கர்த்தருடைய நாமத்தினாலே அது சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. இவைகளை சுதந்திரிக்கிறனா ஆசீர்வாதத்துக்கு நான் உரிய தகுதி உள்ள ஆளா மாறுறேன்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அதுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய தகுதி நமக்கு வேணும்னா அதற்கு சில வழிமுறைகள் கர்த்தர் இந்த பூமியில நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேலை 30 நாள் வேலை செஞ்சாதான் முதல் தேதி உங்களுக்கு என்ன வரும்? சம்பளம் வரும். ஆமென். பிரயாசப்படாமல் ஒரு பலனையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆமென். சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அப்ப உலகத்தில் நமக்கு ஒரு பிரயாசத்தை, உலகத்தில் நமக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருந்து நம்மை கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை செய்ய நாம் தகுதி உள்ள ஆளா மாறணும். ஆமென். சொல்லு பாப்போம். அல்லேலூயா. சும்மா கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து நின்று கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படி ஆசீர்வதிப்பாரு? எப்படி பிரசங்கம் பண்றாங்க சில பேர், கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? அப்படியே ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரு? அப்படியே உங்களை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவாரு? ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. சத்தியம் இந்த வேத வசனம் உனக்குள்ளே வர ஆவியானவர் உன்னை தொட கண்டிப்பா வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதை நம்பினால், இதை விசுவாசித்தால், இதை கை கொண்டால், இதை ஏற்றுக்கொண்டால், இதைப்படி நடந்தால் கண்டிப்பா வாழ்க்கையாக மாறும். ஆமென். இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னை மாற்றக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு பேர் என்னது? உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம். உன்னை மாற்றவே கர்த்தர் வந்தார். அல்லேலூயா. யாரை மாத்த? உன்னைய என்னைய மாற்றத்தான், உலகத்தை மாற்றத்தான் கர்த்தர் வந்தாரு. ஆமென். எதிலிருந்து மாத்த? சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, பலவித போராட்டங்களிலிருந்து உன்னை மாற்றத்தான் கர்த்தர் எங்க கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு உரியவளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரு? பரலோக ராஜ்யத்துக்கு தேவையான பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஒரு நபராக கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஆமென்.
ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி இருக்குது. அது எந்த வழி? வேதம் சொல்லுகிறது. நீங்க படிக்க வேணாம், நல்லா படிச்சு. உலகத்தில் என்ன வழி இருக்குது? 2 வழி இருக்குது. ஒரு வழிக்கு என்ன பேரு? விசாலமான வழி. உலகத்தில் 2 வழி இருக்குது. எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆமென். ஆமா, குடிக்கலாம், குத்தடிக்கலாம், கும்மாளம் போடலாம். அது ஒரு வழி. அந்த வழிக்கு பேரு அது கேட்டுக்கு போகிற வழி. என்ன வழி அது? கேட்டுக்கு போகிற வழி. அது விசாலமா இருக்கும். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம், யாருக்கு வேணாலும் துரோகம் பண்ணலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். அது ஒரு வழி. அது கேட்டுக்கு போற வழி. கேட்டுக்கு போற வழினா என்ன வழி? அது நரகத்துக்கு போற வழி, பாதாளத்துக்கு போற வழி. ஆனால் நித்திய ஜீவனுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு போக வழி உண்டு. அந்த வழினா வழி அது இடுக்கமான வழி. எத்தனை பேர் கைது சொல்றேன்? அந்த இடுக்கமான வழி தான் நான் போவேன். அதே ஹல்லேலூயா. இடுக்கமான வழி. இந்த இடுக்கமான வழியில யார் போவாங்கன்னா மீட்கப்பட்டவர்கள் போவாங்க. யார் போவாங்க? யாரால மீட்கப்பட்டவங்க? ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை கொண்டு நம்ம மீட்டு அந்த வழியில கத்தனம் எடுத்து கொண்டு. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தம் நம்ம மீட்டு வேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி, கொஞ்சமற்ற ரத்தத்தை சிந்தி அந்த குறுகலான இடுக்கமான வழியிலே கத்த நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வழிக்கு பேர் என்னது? இடுக்கமான வழி. கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். இந்த வழியில போனாக்க பள்ளம் வரதான் செய்யும், மேடு ஏறத்தான் வேணும், பிரச்சனையை சந்திக்கதான் வேணும், கண்ணீர் அழதான் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல போனாதான் இதுல பிரவேசித்து போனாதான் எங்க போக முடியும்? ஹல்லேலூயா. எங்க போக முடியும்? அப்படின்னு என்ன? பரலோகம்னா என்ன? பெரிய குழப்பமாகுது. பரலோகம்னா என்னது? பரலோகம்னா என்னது? திரும்ப ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். சிம்பிள் பரலோகம்னா என்ன தெரியுமா? தெரியாது. சிம்பிளா சொல்லிடுறேன். இப்ப இந்த பூமி எப்படி இருக்குது? பூமியில வாழ்ந்துருக்கிறாங்களா இல்லையா? உலகம் இருக்குதா இல்லையா? இதே போல ஒரு உலகம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? அந்த உலகத்துல யார் இருக்கிறாரு? அங்க இருக்கிறாரு. அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? இங்க போல பிச்சைக்காரன், அரசியல் தலைவர்கள், அநியாயம் பண்றவன், அக்கிரம் பண்றவன் இங்க இல்லைங்க. அங்க இல்ல. யார் தான் இருக்குது? யார் இருக்குது? அங்க யார் இருக்குது? யாரு? பரிசுத்தவான்கள். கைத்திருக்க யார் இருக்குது? யாருக்கு இது பண்ண உலகத்துல? இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் இருக்குது. இப்ப நல்லா புரிஞ்சுக்க. பூமி என்னது? பூமி எப்படி இருக்குது? உருண்ட. ரொம்ப நாளுக்கு பிறகு ஆனா பைபிள் சொல்லிச்சு. அப்பவே இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லிச்சு. ஆராய்ச்சி பண்ணி தோத்துட்டான். பரிசுத்த வேதாகமம் படி சொல்லுது. இது உண்மையா? அவனுக்கு தெரியல. எவ்வளவு பெரிய அறிவாளி சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த பரிசுத்த வேதாகமத்துல அந்த வசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு வேதம் சொல்லுது? கர்த்தர் எது மேல இருக்கிறாரு? பூமிக்கு உருண்டை மேல இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமி எப்படி இருக்கு? உருண்டை. அந்த பூமிக்கு உருண்டை மேலதான் யார் இருக்கிறாரு? அப்ப அங்க ஒரு உலகம். அந்த உலகத்துக்கு தான் பேர் என்னது? பரலோகம். ஆமென். இவன் கண்டுபிடிக்கிறான். அப்பதான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறான். அப்ப பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டது உண்மை. பூமி எப்படி இருக்குது? அது சுத்துது. ஹல்லேலூயா. அப்ப மேல இருக்கிறானா நடுவுல யார் இருக்குது? பூமிக்கு நடுவுல யார் இருக்குது? நீ நானும். பூமிக்கு நடுவுல யார் இருக்குது? நீ நானும். ஆனா கீழே இருக்குது பாதாளம். அது ஒரு நகரம், அது ஒரு ஊரு, அது ஒரு ஊர். அங்க ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல இருக்குது மேல கத்திருக்கிறாரு, கீழே இருக்குது. சொல்ல நல்லதான் சொல்ல. மேல பூமிக்கு உருட்டு மேல இருக்கிறாரு, கத்திருக்கிறாரு. பூமிக்கு கீழே நடுவுல இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க. நல்லா புரிஞ்சுக்கியா? மேல இருக்கிறாரு, கீழே இருக்குது, நடுவுல இருக்குது. நீ கீழே போறியா மேல போறியா? கைத்து கீழே போனா மேல போறியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேல போறதுக்கு இந்த நடுவுல இருக்கு. நாம இந்த இப்படி போலாமா, இப்படி வாழலாமா, இதை செய்யலாமா, இது விசாலமான வழி, கேட்டுக்க போற வழி, கீழே போற வழி இங்க இருக்குது. ஆனா இந்த வழி என்ன வழி? இது இடுக்கமான வழி. இதுல போனாதான் எங்க போக முடியாது. ஆனா நடக்கும் போது கஷ்டமா தான் தெரியும். ஆனா அதை நடந்துட்ட, அதுல பழகிட்ட, அதுவே உனக்கு நலனாய் மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உபத்திரவம் எதை பத்தி பார்த்துருக்கேன் நாம? உபத்திரவம். போன வாரம் செய்தி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொண்டு வந்த கைதிரிகள் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, என் நினைவுகளை, என் சிந்தனைகளை, என் எண்ணங்களை மாற்றக்கூடிய ஒரு தெளிவை கற்றுக் கொடுத்தாரு. ஒரு எத்தனை பேரை மாற்றிக்கிறது எனக்கு தெரியாது. ஆமென். எத்தனை பேர் அந்த செய்தி தொட்டது, அது பேசினது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த உணர்வோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த ஆவியோடு தான் நான் நிற்கிறேன். இன்னைக்கு யார் கூட கேட்ட பேசுவாரு? யார் கூட பேசுவாரு? யார் கூட பேசுவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம், நல்லா நினைச்சு, உபத்திரவம் அந்த வழிக்கு பேர் என்னது? அந்த இடுக்கமான வாசல்ல போகும்போது நமக்கு என்ன வரும்? உபத்திரவம் வரும். உபத்திரவம் வரும். அழக்கூடிய நேரம் வரும், அவமானப்படக்கூடிய நேரம் வரும், அசிங்கப்படக்கூடிய நேரம் வரும், ஒண்ணுமே இல்லாத நேரம் வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும். எல்லாத்தையும் சந்தித்து எதில் போகணும்? ஐயா கஷ்டம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, இனிமேல் இந்த வழியில நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த வழி விட்டு அந்த வழியில போயிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? அழைப்பு என்ன பண்றேன்? எழுந்திருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் நம்ம என்ன பண்ணுது? சீர்பொருந்த செய்யும். அவே உபத்திரவம் என்ன பண்ணா? சீர்பொருந்தும். உபத்திரப்பட்டதான் தெரியும். அதுதான் உனக்கு சீர்பொருந்தும். அப்பதான் நீ சீர்பொருந்துவ, இல்லைன்னா நீ மாற முடியாது. அவே உபத்திரவம் நம்மை சிந்திக்க வைக்கும். அவே அல்லேலூயா. உபத்திரவம் என்ன பண்ண? நம்ம சிந்திக்க வைக்கும். ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி செஞ்ச, ஏன் இப்படி பேசுற என்பது என்ன பண்ணுது? சிந்திக்க வைக்கும். உபத்திரவம் வரலாம் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் நம்முடைய சிந்தையை மாற்றாது, வேற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் என்ன பண்ணுவன? உன் சிந்தை, உன் நினைவுகளையே மாற்றும். இந்த மாமிசத்தபடி யோசிக்க அந்த நினைவுகளை நீக்கி இந்த உபத்திரவம் உன்னை ஆவியின்படி சிந்திக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின்படி சிந்திக்க வைக்கும் உபத்திரவம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உபத்திரவம் உன்னை சரியா செயல்பட வைக்கும். ஆமென். உபத்திரவம் என்ன பண்ண? உன்னை சரியாய் செயல்பட வைக்கும். கரெக்டா நடந்துருவாங்க. பிறகு யாருக்கு இந்த பிரச்சனை பண்ண மாட்டேனீங்க, பண்ண மாட்டேன். அவர் பிறரால உனக்கு எந்த பிரச்சனையும் வர வழி இருக்காது. நீ சரியா போயிட்டீன்னா யாரால உனக்கு என்ன இருக்காது, பிரச்சனை வர. அப்ப உபத்திரவம் உன்னை என்ன பண்ணா? சரியா நடத்தும். அல்லேலூயா. நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை, சாதாரண வார்த்தை இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல சொல்லு பாப்போம். நான் சொன்னதுல ஏதாவது சொல்லு பாப்போம். இப்போ ஒரு 5 வார்த்தை சொல்லியிருக்கிறேன். 5ல சொல்லு பாப்போம். அது இல்லை பாரு, யாருக்கும் தெரியல பாரு, இப்ப சரியா புரியல பாரு. இது என்ன பண்ணல? நம்ம காதுல என்ன பண்ணல? இதுல வருது, எதுல போயிடுது? வெளியே போயிடுது. இங்கதான் இருக்கிற உன் நினைவுகள்லாம் இங்கே போயிடுது. அல்லேலூயா. உன் நினைவுகள் எங்க இருக்குன்னா இங்க இருக்கணும். எங்க இருக்குன்னா, ஆமா, எங்கேயோ போயிருக்கும். நினைவை என்ன பண்ணிடுங்க? இப்ப நினைச்சுன்னா உடனே பாண்டிச்சேரி போயிட்டு வந்துடலாம். டக்குன்னு பாண்டிச்சேரி பார்த்தாக்க பாண்டிச்சேரி என்ன போயிட்டு ஆவி நாயிடா, ஆவி டக்குன்னு போயிட்டு வந்துடும். இப்ப நினைச்சா வீட்டுக்குள்ள நீ போயிட்டு வந்துடுவேன். வீட்டை திறக்கிற மாதிரி இருக்கும் உனக்கு. தொந்துட்டியா? வீட்டை கதவு திறக்கிற மாதிரி இருக்கும். தொந்துட்டியா? டக்குன்னு ஆவி என்ன பண்ற? வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துடும். அந்த ஆவியை அடக்கி இங்கே உட்கார வை. அந்த ஆவி என்ன பண்ண? அங்கே இங்கே அலைய விடாது. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆவி நீ வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டு வந்துடும். அங்க வேலை செய்ய போய் அங்க போயிட்டு அங்க வந்துடும். டக்குன்னு ஆவியை போயிட்டு டக்குன்னு போயிட்டு வந்துடும். அந்த ஆவியை கட்டி என்ன பண்ணீங்க வச்சு இந்த வேத வசனத்தை என்ன பண்ண? கேட்க வைக்கும். அல்லேலூயா. அப்ப நான் சொல்ற திரும்ப கவனி. உபத்திரவம் நம்மை சீர்பொருந்த செய்யும். உபத்திரவம் நம்மை சிந்திக்க வைக்கும். அல்லேலூயா. உபத்திரவம் நம்முடைய சிந்தையை, நினைவுகள் என்ன பண்ணா? மாற்றும். அல்லேலூயா. உபத்திரவம் நம்மை சரியான பாதையில் நடத்தும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து உபத்திரவம் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் நம்முடைய
வழிகளையே மாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் நம்முடைய வழி என்ன பண்ணா மாற்றும். அடுத்து சொல்ல போறேன், உபத்திரவம், இந்த உபத்திரவம், இந்த பெரிய உபத்திரவம், இந்த பெரிய உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையே மாற்றும். எதை மாத்தா? எதை மாத்தா? கண்டிப்பா மாறும். இன்னைக்கு கத்த சொன்னாரு, இன்றைக்கு அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அவர் சொன்ன, இன்றைக்கு அழுகிற நீங்கள், அல்லேலூயா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென் சொல்லு பாப்போம். துயரப்படுகிறவர்கள் யாரு? நீ துயரப்படுறியா, வேதனைப்படுறியா, கஷ்டப்படுறியா, ரொம்ப வேதனைப்படுறியா? கர்த்தர் சொல்ற, துயரப்படுகிறவர்கள் நீங்கள் யாரு? நீங்க பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் யாருக்கு? நல்ல கை தெரியுமா? பரலோக ராஜ்யம் யாருக்கு? இந்த வழியா வரல, இதுக்கு வழியா வரல. யார் குற்றப்படுத்தினாலும், யார் தூஷித்தாலும், யார் உன்னை குறை சொன்னாலும், யார் வேணாலும் தடையெல்லாம் உடைச்சி வழியா வரல. இந்த வழி வரல, இதுல வர உனக்கு கத்த சொல்றாரு, பரலோக ராஜ்யம் யாருக்குதான்? 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 என்ன சொல்ற? பரலோக ராஜ்யம் யாருக்குதான்? ஆனா உபத்திரவம் வாழ்க்கையில நல்லது. அவன் சொல்ற, உபத்திரவம் வாழ்க்கையில நல்லது. எதுவுமே சொல்ற, எதுவுமே சொல்ற, எதுவுமே சொல்ற, உபத்திரவம் என் வாழ்க்கையில எனக்கு வந்தது நல்லது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்துல நம்ம பார்த்தோம், அவரோடு கூட மரித்தா அவரோடு கூட என்ன பண்ணுவான்? பிழைப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தா அவரோடு கூட என்ன பண்ணுவான்? ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம செய்திக்கு நேரா போவோம். எடுத்து வாசி 2 தெசலோனிக்கே, 2 தெசலோனிக்கே டக்கு டக்குன்னு வாங்குவோம். 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை படி. 2 தெசலோனிக்கே எடுத்து வாசி, டக்குனு வாசி. 2 தெசலோனிக்கே 4, 5, 6. நம்ம கண்டு இல்லையா? கரடி மாத்துமா? ஒன்றாம் அதிகாரம் 4, 5, 6 படி படி படிமா. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நான் தேவனுடைய சபையிலே மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்ந்து படிமா. இங்க படிங்க சத்தமா, என் காதுல நல்லா கேட்கிற மாதிரி படி, டக்கு படி, நல்ல படி. நீங்கள் சகிக்கிற, அல்லேலூயா. அப்படி நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம், பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். நீங்கள் சகிக்கிற, சகிக்கிற சகல துன்பம். அல்லேலூயா. யார் சகிக்கிறது? யாரு? சகல துன்பம் யாருக்கு? உனக்கு எனக்கு தான், நமக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ படுற துன்பம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நீ படுற வேதனை யாருக்கு தெரியும்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த செய்தி உன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஆமென். இன்னும் விசுவாசம் பண்ணாம அது உன்னையே மாத்தணும். இது யாரை மாத்தணும்? உன்னையே மாத்தணும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அவர் சொல்ற, நீங்கள் சகிக்கிற. அப்ப நான் சகிக்கிறேன்னா முடியாத முடியாத பிரச்சனையை, சகித்துக் கொள்ள முடியாத பிரச்சனையை, உன் மனம் விரும்பாத பிரச்சனையை, உன் இறுதியை ஏற்றுக்கொள்ளாத பிரச்சனையை, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் நீங்கள் காண்பிக்கிறீர்கள். கைத்தறிக்கத்தை மேம்பட்டு. அல்லேலூயா. இப்ப இதான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? இது ஆவிக்குரிய வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் எதை கடைபிடிக்கிறீங்க? எதை கடைபிடிக்கிறீங்க? பொறுமையையும் விசுவாசத்தையும். அல்லேலூயா. என்னதான் பிரச்சனை வந்தாலும் எப்படி இருக்கிற? எப்படி இருக்கிற? பொறுமையா இருக்கிற. இந்த உபத்திரத்தினால வழி விட்டு விலகினியா? கஷ்டப்படுறதுனால வழி விட்டு விலகினியா? கடனால வழி விட்டு விலகினியா? வியாதி வந்ததுனால வழி விட்டு விலகினியா? சத்துருக்கள் எதிராக வந்த வழி விட்டு விலகினியா? இல்ல இல்ல. அல்லேலூயா.
ஆனா நீ எப்படி இருக்கிற? பொறுமையா இருக்கிற. ஏன் பொறுமையா இருக்கிற? ஏன் பொறுமையா இருக்கிற? நீ பொறுமையா இருக்கிறதுனால, விசுவாசத்தை கை கொள்றதுனால உனக்கு பரலோகம் நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் நீங்க காட்டுறதுனால உங்களை குறித்து நான் தேவனுடைய சபையிலே மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை பத்தி என்ன பண்றாரு? உன்னை பத்தி எங்க சொல்றாரு? தேவனுடைய சபையில. எங்காது? எங்காது? தேவனுடைய சபை. இப்ப இந்த சபை, இந்த ஆராதனை எங்க நடக்குது? உண்மை, உண்மை, இது பொய் இல்ல. இப்ப இந்த ஆராதனை எங்க நடக்குது? இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப கண்ணபடி பாரு, பரலோகத்துல இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. ஆராதனை எங்க நடக்குது? எல்லாம் கத்து வாங்கிட்டு ஆராதனை எங்க நடக்குது? பரலோகத்துல நடக்குது. நீங்க உட்கார்ந்து இருக்க பெரிய நீ நான் எங்க உட்கார்ந்துருக்கிறான்? அப்ப கர்த்தராக இது உபத்திரவத்திலையும் சகல துன்பங்களிலும் பொறுமையா இருந்து விசுவாசத்தை விட்டு விலகாதபடினால யாரை குறித்து மேன்மை பாராட்டுறாரு? யாரை குறித்து? உன்னை குறித்து கர்த்தர் மேன்மை பாராட்டுறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த மேன்மை வரணும்னா உபத்திரவம் நல்லதா கெட்டதா? பிரச்சனை வரணுமா வராதா? அல்லேலூயா. அதை சந்திக்கலாமா? பிரச்சனை எதிர்கொள்ளலாமா? ஓட்டு போட்டலாமா? யாருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் யாருக்கு நல்லது? எனக்கு நல்லது. அந்த உபத்திரவம் எனக்கு என்னத்தை கொடுக்குது? பொறுமையையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையை கொடுக்கிறதுனால என் பேரை கர்த்தர் எங்க உயர்த்துறாரு? பரலோகத்துல உயர்த்துறாரு. அல்லேலூயா. தேவனுடைய சபையில உங்களை குறித்து என்ன பண்றாங்க? மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய சரியா கவனிக்கணும். நல்லா கரெக்டா கவனிக்கணும். கரெக்டா கவனிக்கணும். உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வருது சாதாரண விஷயம் கிடையாது. தேவன் நமக்கு அந்த அனுமதி தரலனா, தேவன் அதுக்கு வழி ஏற்படுத்தலனா உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாது? வராது. இப்படி வந்திருக்குதுன்னா எத்தனை பேர் வாழ்க்கையில உபத்திரவம் வந்துருக்குது? யாருக்கு வரலையா? யாருக்கு வரலையா? உபத்திரத்தை யாரும் பார்க்கலையா? நிறைய 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 எதுவுமே சொல்ற நிறைய பார்க்கறேன். நிறைய அனுபவிக்கிறேன். ஆனா எப்படி இருக்கிற நீ? எப்படி இருக்கிற? பொறுமையா இருக்கிற. விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணல நீ? பிள்ளைகளை ஒரு நம்பிக்கை இருக்குது. உனக்கு என்ன நம்பிக்கை? இப்படியும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எப்படி இருப்பாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்ன உயர்த்துவார். ஆமென். எங்க உயர்த்துவாரு? எங்க உயர்த்துவாரு? கண்மலையில கொண்டு வைப்பாரு. எங்க கொண்டு வைப்பாரு? கண்மலையில கொண்டு வைப்பாரு. ஆமென் சொல்லி பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுமே சொல்ற? உபத்திரவம் உன் பாவத்தை நீக்கும். உபத்திரவம் சாபத்தை உடைக்கும். அல்லேலூயா. உபத்திரவம் சத்துருவை ஜெயிக்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தீர். தினம் தினம் உன் புகழை நான் பாடுவேன். தினம் தினம் உன் புகழை நான் பாடுவேன். இயேசுயா, இயேசுயா புகழ் பாடுவேன். இயேசுயா, இயேசுயா புகழ் பாடுவேன். உபத்திரவம் உன்னை உயர்த்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? அல்லேலூயா, அல்லேலூயா.
விசுவாசத்தையும் நீங்கள் நம்பினபடி காத்துக் கொண்டதுனால தேவனுடைய சபையில உங்களை குறித்து என்ன பண்றாங்க? மேன்மை பாராட்டுகிறோம். அடுத்து நீங்கள் தேவனுடைய நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். எதனால உபத்திரம் வருதுன்னா இப்ப உனக்குள்ள அந்த விசுவாசம் என்ன பண்ணா பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், எது நிமித்தம்? தேவனுடைய ராஜ்யம் எது? பரலோகம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எது? பரலோகம். தேவனுடைய ராஜ்யம் சபை. அப்படி சொல்ல பாப்போம். தேவனுடைய ராஜ்யம் எது? இப்ப சபைக்கு வரதுனால உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருதா இல்லையா? வருதா இல்லையா? ஏகப்பட்ட வேலை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட காரியம் இருக்குது. எல்லாத்தையும் கட் பண்ணி எங்க வர? எல்லாத்தையும் எழுதி எங்க வர? சில பேர் வேலையை விட்டு வர, எழுதி வர. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. பல பேர் உனக்கு பிரச்சனை உண்டு பண்றாங்க, பல பேர் உனக்கு தடுக்கிறாங்க, பல பேர் வேணான்றாங்க. யாருக்காக விட்டு வர? யாருக்காக எழுந்து வர? ஆமென். யாருக்காக வர? யாருக்காக? வேதம் சொல்லுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நல்ல படிங்க. சவுண்டிக்காக மைக் எடுத்து படி, மைக் எடுத்து படி. சீக்கிரம் டக்குனு வா. முக்கியமான செய்தி படி. நல்ல கவனி. சீக்கிரம் எல்லாம் ரெடியா இருக்கணும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். நீங்கள் யாரு? யாரு? அந்த லிஸ்ட்ல உன் பேர் என் பேர் என்ன பண்ணுது? சந்தோஷமா? சந்தோஷமா இல்லையா? அந்த லிஸ்ட்ல யார் பேர் இருக்குது? யார் பேர் இருக்குது? நீ கைது கூட சொல்லு. என் பேர் அதுல இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் அப்படின்றதா அதுல யார் பேர் இருக்குது? ஆமா, நல்ல ஓட் லிஸ்ட்ல என் பேர் இருக்குது. ஓட் லிஸ்ட்ல என் பேர் இருக்குது. எந்த ஓட் லிஸ்ட்ல? அங்க பரலோக லிஸ்ட்ல யார் பேர் இருக்குது? அந்த ஓட் லிஸ்ட்ல என்னது? ஓட் லிஸ்ட் என்ன? ஓட் லிஸ்ட் என்ன அர்த்தம்? ஜீவ புஸ்தகம். அதுல யார் பேர் இருக்குது? யார் பேர் இருக்குது? ஐயோ, உங்களுக்கு விசுவாசம் தப்பு. ஓட் லிஸ்ட்னா என்ன பேரு? ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகம் யார் பேர் இருக்குது? உனக்கு நம்பிக்கை இருக்குதா? கையை தட்டி கேட்க. ஜீவ புஸ்தகம் பேர் இருக்குது. ஆமென். அதுதான் நிச்சயம். எது நிச்சயம்? இந்த ஓட்டு லிஸ்ட்ல பேர் இருக்குதே இல்லையோ அந்த லிஸ்ட்ல யார் பேர் இருக்குதா? அதுக்கு பேர் என்னது? ஜீவ புஸ்தகம். அதுல யார் பேர் இருக்குது? அப்ப சந்தோஷம். அது போதும். கர்த்தர் வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் நாமும் நம்முடைய குடும்பமும் படிங்க. நீங்கள் இது போன மாதிரி இருந்து திரும்ப வந்துருச்சு. அது எப்படி வெளியே போன கர்த்தர் செய்யும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் இப்படி சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்றேன். எனக்கு இந்த பலவீனம் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆமென். நான் அப்படிதான் அந்த சரீரத்தை புசிக்கும் போது ரத்தத்தை பானம் பண்ணும்போது அப்படித்தான் இந்த சரீரத்தில் இருக்கிற வல்லமை, ரத்தத்தில் இருக்கிற அபிஷேகம் எனக்குள்ள என்ன பண்ணாது? இந்த சரீரத்துக்குள்ள என்ன பண்ணாது? கிறிஸ்து எந்த வியாதி பலவீனமும் உங்களுடைய சரீரமாகிய சபை என்ன பண்ணக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தலையில தண்ணி ஊத்துறதுனால இந்த பிரச்சனை வந்துச்சு நினைக்கிறேன். சரி, கர்த்தர் பார்த்துக்காரு. இன்னைக்கு இந்த சரீர ரத்தத்தையும் பானம் பண்ணும்போது இந்த பலவீனம் என்ன? பலவீனம் என்ன? வெளியே போயிடணும். அல்லேலூயா. வைராக்கியமா இருக்கிற கர்த்தர் யாருக்கு நம்பிக்கணும்? அப்படி வைராக்கியம் அவர்கிட்ட தான் காட்ட முடியும். ஆமென் சொல்லு பாப்பா. யாருக்காக நீ உபத்திரத்தை சகிக்கிற? யாருக்காக? இல்லைன்னா வேற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம். நம்ம வாழத்துக்கு முடியாது. ஊர்ல வாழத்துக்கு வழி இல்ல. ஊர்ல வாழத்துக்கு வழி இல்ல. அநேக வழிக்குது. ஆமே. அது விசாலமான வழி. எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆமே. ஒருத்த மேல தோல்ல கைது போட்டீங்கன்னா ஒருத்த கடைசி அப்படி ஆளலாம். நல்லா புரிஞ்சுக்கியா? தொக்க தொக்க ரயில் இந்த மாதிரி போக முடியல. ஆள்லாம் ஊர்லாம் ஊர்லாம் பெறலாம். என்ன வேணா பண்ணலாம். ஆமே. அல்லேலூயா. ரயில் பெட்டி மாதிரி ரயில் இன்ஜின் மாதிரி போக விட முடியாதா? வாழ முடியுமா? வாழ முடியாதா? செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? லைன்ல 12 மணிக்கு நிக்க முடியுமா? நிக்க முடியாதா? ரோட்ல ஊந்து கிடக்க முடியுமா? முடியாதா? எல்லாம் செய்யலாம். பாவம் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? அநியாயம் செய்யணுமா? செய்ய முடியாதா? ஏன் அதெல்லாம் வேணான்னு எங்க வந்துட்டான்? எங்க வந்துட்டான்? அது தேவையில்லை. எனக்கு உபத்திரவம் வந்தாலும் பரவாயில்ல. இந்த ராஜ்யத்தை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, தேவனுடைய
படிங்க சத்தமா படி நீங்கள் இப்படி படிக்கணும், சத்தமா வரணும். வேத வசனமே நான் திரும்ப சொல்றேன், இந்த வேத வசனத்தை உங்க வீட்டுல எதுவுமே படிக்கிறீங்க, எதுவுமே படிக்கிறீங்க. சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம ஒரு நாள் நிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்மானம் உனக்குள்ள எடு, ஒரு தீர்மானம் உனக்குள்ள எடு. இங்க நயவஞ்சமான வார்த்தைகள் இல்ல, உன்னை அப்படி உசுப்பேத்துற வார்த்தை இல்ல. ஆமென் சொல்லு பாப்போம். உசுப்பேத்துறகிட்ட உம்மன கடுப்பேத்துற விட கம்பெனி இருந்த வாழ்க்கை எப்படி இருக்குமா? இங்க கிடையாது. உபத்திரத்தை நீ பொறுமையா இருந்து உபத்திரத்தை சகித்தால், நம்பிக்கை இருந்தா விசுவாசி. இதெல்லாம் எங்கிருந்து வந்த டயலாக் நினைக்கிறேன்? உபத்திரம் வந்தா எப்படி இருக்கிறீங்க? பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையோடு கூட எதை காத்துக்கணும்? விசுவாசத்துக்காக. அதான் உசுப்பேத்துறகிட்ட உம்மனும் கடுப்பேத்துறகிட்ட கம்பெனி தான் வாழ்க்கை எப்படி இருக்கான்? பொறுமையா இருந்தா வாழ்க்கை எப்படி ஆயிடும்? அழகா போயிட்டு புரிஞ்சுக்காது. வேற இங்கிருந்து வராது, இங்க இருந்து எதையுமே இங்க இருந்து வரதா எல்லாம். ஆமென். இங்க இருந்து வரதா எல்லாம். அவளை நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. திருக்குறளை நாம படிக்கிற திருக்குறளே சாலமோன் எழுதிய நீதிமொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுதான். நீ படிக்கிற, நான் படிக்கிற, ஸ்கூல்ல படிக்கிற திருக்குறளை யார் எழுதிட்ட? சாலமோன் ஞானி எழுதிய நீதிமொழி புத்தகத்தை வச்சு, பிரசங்கி உணர பாடத்தை வச்சுதான் இதை எழுதிட்டாங்க. திருக்குறள் எழுதிட்டாரு. உனக்கு புரிஞ்சுக்கிறதெல்லாம் இதுல இருந்து வராது, எதுவுமே வரல, எல்லாம் இதான். புரிஞ்சுக்க முதல்ல. ஆமென். இந்த பாடு, இந்த உபத்திரம் எதுக்குன்னா, நீங்கள் தேவனுடைய யாரு? யாருடையது? யாருடையது? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். அல்லேலூயா. எந்த ராஜ்யம்? எந்த ராஜ்யம்? எந்த ராஜ்யம்? எந்த ராஜ்யம்? நல்ல சொல்ற. எந்த ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்காக உபத்திரப்படுகிற, பாடுபடுகிற நீங்கள் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் பாக்கியவான்கள்? யார் பாக்கியவான்? யாருக்காக உபத்திரப்படுகிற? யாருக்காக பாடு அனுபவிக்கிற? என்ன சொன்னாலும், எது நடந்தாலும், உன்னை என்ன பண்ணாலும் யாருக்காக பொறுமையா இருக்கிற? ரட்சிப்பின் வழியை விட்டு என்ன பண்ணல? கஷ்டம் வரட்டும், கண்ணீர் வரட்டும், கடன் வரட்டும், வியாதி வரட்டும், போராட்டம் வரட்டும், ஆனா உபத்திரத்தில் எப்படி இருக்கிற? நீ பொறுமையா இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்ன நடந்தாலும் என்னை சேதப்படுத்தாது, என் கர்த்தனை பரலோகத்தில். ஆமென், அல்லேலூயா. எல்லையில்லா ஆனந்தம் எந்த வாழ்வில் வந்ததையா, சொல்லலாம் பேரின்பம் என்னுள்ளத்தில் பொங்குதையா. ஆமென், அல்லேலூயா. உபத்திரம் சந்தோஷப்படுத்துற. நீ அடிப்பா, உபத்திரம் சந்தோஷப்படுத்துறோம், நீ மகிழ்ச்சி அடிக்காதிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆனந்தம், அது சந்தோஷம். உபத்திரம் மகிழ்ச்சி. ஆமென். இது சொல்லலாம் என்னுள்ளத்தில் பொங்குதையா, சொல்லலாம் பேரின்பம் என்னுள்ளத்தில் பொங்குதையா. தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறதற்கு இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரன் என்று எண்ணப்படுவதற்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்று அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப நீ நான் யாரு? தேவனுடைய ராஜ்யத்தில் பாடல் மிக நீ நான் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. யார் பாக்கியவான்கள்? யார் பாக்கியவான்? என்ன உபத்திரத்தை சகித்தார்கள் பார்த்தனா? என்ன உபத்திரத்தை பார்த்தனா? 2 கொரிந்தியர்ல ஒரு வசனத்தை நம்ம படிச்சு நேரம் வந்துரும். டக்கல் போ 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அதுல 1ல இருந்து 5 வரைக்கும் டக்கல் படி பாப்போம். அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த சபைக்கு எந்த சபைக்கு? பேஜார்பாடி. இந்த மாதிரி என்ன பாடு? பேஜார்பாடி சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. பேஜார்பாடி சத்தியாவின் மகிமை உடைய சபைக்கு தேவ ஜனமே நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இவர்கள் உபத்திரவத்தை பொறுமையாக இருப்பார்கள். உபத்திரவத்தை பொறுமையாக இருப்பார்கள். ஆமென். பாடுகள் வந்தாலும் தேவனை மறுதலிக்காதவர்கள். ஆமென். சோதனை நாட்களிலே விசுவாசத்தை விட்டு விலகாதவர்கள், பொறுமையாக இருக்கிறவர்கள். ஆமென். மக்கதோனியா நாட்டு சபைக்கு என்ன பண்றாங்க? தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் நல்லா புரிஞ்சுக்கோ. சபைக்கு ஆவியானவர் எழுதுறார். அந்த சபையில இருக்கிறவர்களுக்காக கர்த்தர் எழுதுறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உபத்திரவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவமாய் படி. அப்படிதானே இது? மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எதிர கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? இதை வச்சுக்கிட்டு சில பேர் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. சில பேர் சில சபையில பிரசங்கம் பண்றாங்க. மிகுந்த உபத்திரத்துல அவங்க என்ன பண்ணாங்க? காணியை கொடுக்கலாம். அப்ப உடனே என்ன பண்ணோம்? வீட்டுல வச்சுக்கிறத இங்க இருந்து போய் வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்கு மத்தியானம் செய்ய வச்சுக்கிறதுல என்ன பண்ணிடணும்? உடனே எவ்வளவு வச்சுக்க பஸ்ல எடுத்து போது என்ன பண்ணினா படிப்பா. அந்த நாட்டுக்கு சபைக்கு தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மேலே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே மிகுந்த உபத்திரவம். யாருக்கு உபத்திரமே இல்லையா? உனக்கு எத்தனை பேருக்கு உபத்திரம் பண்ற? அல்லேலூயா. உபத்திரத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பொறுமையா இருக்க. பொறுமையோடு கூட எதை காத்துக்கிறோம்? விசுவாசத்தோடு கூட எதை காத்துக்கிறோம்? நம்பிக்கை. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படியும் இந்த உபத்திரமும் என்னை எங்க கொண்டு போய் சேர்க்கலாம்? பரலோகம் போயிடும். ஆமென். அந்த போறதுதான் இந்த உபத்திரவம். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இப்ப அங்க சொல்லுது அந்த மக்கதோனியா நாட்டு சபைக்கு எழுதுறாரு. படிக்கப்பா. தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன விஷயம்னா அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். என்ன கொடுத்தாங்க? நேரத்தை கொடுத்தாங்க. இங்க ஆவியானவர் மாமிசத்தின்படி பேசுகிறவர் அல்ல, உன் காணிக்கை விரும்புகிறவர் அல்ல. அல்லேலூயா. கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்க. நீ என்ன பண்ணிடுவது? அந்தலாம் கிடையாது. எதை கொடுத்தாங்க அவருக்கு? மிகுந்த உபத்திரவம் தான், கொடிய சோதனை தான், மிகுந்த தரித்திரம் தான், ஒண்ணுமே இல்லதான். 10 ரூபாய் இல்ல, 1 ரூபாயில காணிக்கப்பட. ஆனால் எங்க வந்தாங்க அவங்க? யாரு கொடுத்தாங்க? தன்னை கத்திரிக்காய் கொடுத்தாங்க. கைத்தறி கத்திரிக்காய். இதுதான் செய்தி. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க? அதே உன்னை காணிக்கோடு. ஆனா பைபிள் சொல்லுது, தேவனுடைய சபைக்கு போகும்போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் கை வெறும் கையை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆமென். வெறும் கையை வரக்கூடாது. எங்க வரக்கூடாது? சபைக்கு வரக்கூடாது. அதே அவர் சொல்லிட்டாரு. சபைக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது நீ வெறும் கையை வரக்கூடாது. என்ன வரணும்? அதுக்காக ஒரு போயிட்டு வந்து நான் நினைக்கிறேன். எதுக்கு அப்படி சொல்லிருப்பாருன்னா, பரிசுத்த வேதாகமும் கையில் இல்லாம நீ வரக்கூடாது. இல்லையா? கையில நல்லா நீ கைத்த பாக்கணும். இதை போய் பாருங்க.
ஆமென் ஆமென் சொல்லுவாங்க. ஆமென். சும்மா சொல்லிட்டான் பணத்தை தூக்கணும் அதெல்லாம் கிடையாது. பெரிய கையை என்ன பண்ணக்கூடாது, நீ வரக்கூடாது. எதோட வரணும்? பரிசுத்த வேதாகமத்தோட எங்க வர நீ சபைக்கு வரல. இப்படிதான் ஆவியானவர் எழுதிப்பாரு, அப்படிதான் நினைச்சுப்பாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டாங்க, சும்மா வெறும் கையை வராத, வீட்டுல இருக்கிறது என்ன பண்ணிட்டேன், தூக்கினேன் வந்து இந்த காணிகளை போட்டு. அவே நான் அதை வாங்கி போய் நல்லா போயிட்டு சர்மநகர் மார்க்கெட்ல போயிட்டு இந்த புளியந்தோப்பு மார்க்கெட் கடைக்கு போயிட்டு 100, 200, 500, 1000 மீனை வாங்கி என்ன பண்ணிடுறேன், ஆக்கி பிடிச்சு துணிடுறான் அப்படின்னு நினைச்சிருப்பான். என்ன பண்ணிடுவான், ஆக்கி துணணும். யார் துணா? பாசுக்கு காணிக்க போட்டு, சபைக்கு காணிக்க போட்டு, நீ போய் வீட்டுல என்ன பண்ணலாம், கஞ்சி குடிக்கணும், சாம்பார் அப்பளம். பாசு என்ன பண்ணுவார், போய் மீனை போய் பெரிய பெரிய மீன் வாங்கி வீட்டு என்ன பண்ணுவார், அவரு சாப்பிட மட்டன் வாங்கி என்ன பண்ணுவாரு, பீஃப்லாம் சாப்பிட மாட்டார், சிக்கன்லாம் சாப்பிட எதுதான் சாப்பிடுவாரு. ஆமா, அதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற பணத்தை சொல்லி என்ன பண்ணுவாரு, இது கிடையாது. சபைக்கு வரும்போது தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும், எதனோட வரணும், இந்த பொய் பிரசங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளா சௌக்கியமா இருக்கிறீங்களா, எப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, வாங்க பிள்ளைகளா ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு இல்லையா, என்ன கூப்பிடுறாரு அவரு, பிள்ளைகளா அது கூப்பிடுறாரு. அவே இந்த பொய் பிரசங்கம் என்ன பண்ணாதீங்க. நம்ம இப்படின்னா என்ன அர்த்தம், இப்படின்னா என்ன அர்த்தம், என்ன வச்சிருக்கிறாரு அவரு, வச்சு கூப்பிடுறாரு. நான் இப்பதான் எங்க போயிட்டு வரேன், போய் யார்கிட்ட லேட் வரேன், ஏசப்பா கிட்ட என்ன பண்ணேன். ஆமா, அவர் தான் சொன்னாரு, இட்லியும் சட்னியும் சாம்பார் நானும் ஒரு சாப்பிட்டேன் சொன்னார். அவர் தான் இட்லியும் பிள்ளைகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்க நதியிலே விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் அங்கே போய் சென்று நின்றேன். உடனே ஆண்டவர் அங்கே வந்தார். நான் அவர்கள் தண்ணி அடித்தேன், அவர் என் மேல் தண்ணி அடித்தார். புரியுதா நல்லா புரிஞ்சுக்கணும். நதி ஓடிக்கலாம், பிள்ளைகள் பண்றது என்ன பண்ணிக்கலாம், சின்ன பிள்ளைங்களா நதியில விளையாடி கொண்டு இருக்கிறதா, அந்த நதியின் கரையில நான் போய் நின்றேன். நான் நின்ற உடனே என் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, அங்கே வந்தார். நான் சந்தோஷமாய் அவர் மேல் தண்ணி அடித்தேன், அவரும் என் மேல் எப்படி என்ன பண்ணாரு. இந்த கதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னொருத்தர் யாரும் வச்சு கூடாது. இன்னொருத்தர் சொல்லிட்டு நான் இப்போதான் எங்க போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கே அவர்கள் படுகிற வேதனையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, அவர் ஒருவர் தவிர பாதாளத்தில் இறங்கினவன் இல்லை, அவர் ஒருவர் தவிர பரலோகத்தில் ஏறினார் கிடையாது. இது உண்மையா, அது உண்மையா, இது உண்மை. நான் பரலோகத்துக்கு போயிட்டு சொல்றது உண்மையா, நரகத்துக்கு போய் பார்த்து சொல்றது உண்மையா. இப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவர் பாதாளத்தில் இறங்கவும், அவர் ஒருவர் பரலோகத்துக்கு ஏறவும், அவர் ஒருவரை தகுதி உள்ளவர். யாரு நம்பாத சும்மானா இருக்கிற ஜனதை என்ன பண்ணிருது, சொல்லி ஏமாத்திருது. அவே நாமளும் எங்க போயிடுறோம், நேரா போயிடுறோம். இவரு கோடி கோடியா பங்காளர் திட்டம், சிறு பிள்ளைகள் திட்டம், படிக்கிற பிள்ளைகள் திட்டம், வாலிப பிள்ளைகள் திட்டம், கல்யாண மண்டப திட்டம், இப்படி பல திட்டம் ஏற்படுத்தி, அரசாங்க திட்டம் ஏற்படுத்த இல்லையோ, இவர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அங்க ஜெப கோபுரம், இங்க ஜெப கோபுரம், இங்க அழைக்கிறாரு, இங்க அழைக்கிறாரு, வாங்க 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 கொட்டி 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 கொடுத்ததுலாம் போய் எங்க போய் சொத்து 1000 கோடி மேல சொத்து வாங்கிட்டாரு. கனடா தேசத்துல, எந்த தேசத்துல, இங்க வாங்கினா தெரிஞ்சிருமா காரி போய் 2 பேங்க வாங்கிட்டாரு. போய் அங்க வாங்கிட்டாரு. அங்க வாங்கணும்னே அங்க யார் போகுது, சிபிஐல ஈடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது. உள்ள போய் அங்க போய் பார்த்தா கோடி கோடியா பணம் கிடக்குது, கோடி கோடி நகை கிடக்குது. யார் கொடுத்த பணம் இது, நம்ம சொல்றேன். நான் ஜீசஸ் காலுக்கு போயிட்டேன். எந்த காலுக்கு போயிட்டேன், ஜீசஸ் கால். அங்க போய் நான் ஜெபம் பண்ணாதான் கேக் ஜெபம். அங்கதான் போய் எங்க போய் கேக் ஜெபம், ஜீசஸ் காலுக்கு போய் ஜெபம் பண்ணாதான் ஏழி குதிரை வந்தாதான் கத்தரத பாப்பாரு. இங்க வந்து ஜெபம் பண்ண கத்தனை பண்ண மாட்டேன்னா கொட்டி 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 அவங்ககிட்ட பணத்தை சேர்த்து 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 அவர் போய் எங்க கோடி கோடி என்ன பண்ணிக்கிறாங்க, முதலீடு பண்ணி பல இதெல்லாம் பண்ண என்னது ஷேர் மார்க்கெட்ல விட்டு அவர் யாராகிறாரு, எங்க போய் சப்மிட் அடிக்கல, எந்த ஆபீஸ்ல போய் கிழிக்கல. யார் கொடுக்குற பணம், நல்லா புரிஞ்சுக்கோ. சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறவனுக்கு நீங்கள் கொடுப்பது, தசம பாகத்தை கொடுப்பது, உங்கள் வருமானத்தில் கொடுப்பது கர்த்தருக்கு மகிழ்ச்சியான கைத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் மிகுந்த கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷம், அவர்கள் தரித்திரமுடையவர்களாக இருந்தாங்க.
வாழ்றாங்க. நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, கஷ்டம் வாழ்க்கையில போராட்டம், பலவிதமான சிக்கல். ஆனா தங்கள் பரிபூர்ண சந்தோஷம். அல்லேலூயா. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், நான் திரும்ப எங்க வந்துருவேன்? எனக்கு கஷ்டம் தான் எனக்கு தெரியும், எனக்கு பிரச்சனை தான் எனக்கு தெரியும், ஆனா நான் எங்க வந்துருவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்களையும் தங்கள் நேரங்களையும் யாருக்காக கொடுத்தாங்க? கர்த்தருக்காக கொடுத்தார்கள். அல்லேலூயா. நான் இப்படி தான் இருக்கிறேன். அப்படி அர்த்தம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். அல்லேலூயா. வர முடியாத சூழ்நிலை, ஆனாலும் அதையும் மீறி எங்க வந்துட்டான்? நிற்க முடியாத சூழ்நிலை தான், பேச முடியாத சூழ்நிலை தான், ஆனாலும் யாருக்காக நிற்கிறான்? யாருக்காக பேசுறான்? யாருக்காக கர்த்தர் பேசுறாரு? அல்லேலூயா. முடிச்ச வசனம், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தி முடிச்சறேன், நான் செய்தி முடிச்சறேன். தங்களை யாருக்காக கொடுத்தாங்க? பிரச்சனை இருந்ததா இல்லையா? உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சா இல்லையா? உபத்திரம் இருந்துச்சா இல்லையா? கடன் இருந்ததா இல்லையா? நிலவரம் இருந்துச்சா இல்லையா? ஆனாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்க வந்தாங்க? என்னால முடியல, எந்திருக்க முடியல, நடக்க முடியல அப்படி என்ன பண்ண கூடாது? நான் ரோட்ல போறேன், நான் சபைக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு 5:30 மணி இருக்கும். ஒரு முன்னாடி ஒரு குட்டியான வருது. அந்த வண்டிக்கு முன்னாடி ஒருத்தன் சின்ன பையன், வாலிப பையன், ஒரு பெரிய பைக் எடுத்து நல்லா வேகமா வந்தான். நான் ஓரமா இதான் ரோடு, இங்க போறேன். நான் ரோடு ஓரத்துல லெஃப்ட் சைடு இப்படி போறேன். எனக்கு முன்னாடி அந்த குட்டியான வருது. பைக்ல வந்து நேரம் எங்க வரான்? எங்கிட்ட வந்துட்டான். என்னம்மா எங்க போனோம்? அங்கேதான் இருக்கும். வருவாரு ஒன்னா வரும். ஒன்னும் பிரச்சனை இருக்காது. கேஸ் ஒண்ணு தேடி வரும். அல்லேலூயா. பொறுமையா இருக்கு, விசுவாசமா இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அதுதானே வரும். வந்து நேரம் என்ன பண்ண? வண்டி மேல வண்டியை விட்டா அப்படியே வண்டி தூள் ஆயிடுச்சு. எனக்கு வண்டி முன்னாடி இருக்கிற வண்டி அந்த கட்டவலுக்கு பக்கத்துல இருக்கிற வரலாம் பெண்ட் ஆயிடுச்சு. அவன் என்ன ஆயிடுச்சு? அவன் டங்க போய் என்ன பண்ணான்? அவன் ஊந்தான். காலெல்லாம் என்ன ஆயிடுச்சு? நமக்கு கை காலெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பிச்சுக்கு ரத்தம் ஊத்துது. எல்லாம் மருந்துக்கு இதெல்லாம் கட்டுக்கெல்லாம் போட்டுன்னு அதுவும் நடந்தது போது வேற கம்பெனி நடந்தது போது எல்லா கட்டு போட்டு பேண்டெல்லாம் சுரிக்கணும். ஒரு பக்கம் பேண்டை சுரிக்கணும், ஒரு பக்கம் நல்லா ஒரு பக்கம் விட்டு இந்த பேண்டெல்லாம் சுரிக்கணும், கையெல்லாம் சுரிக்கணும், ஒரு பக்கம் கை நீட்டிக்கணும். எங்க போயிட்டான்? ஏன் அடிப்படை இந்த கால் நீட்டி வீட்டில் நான் படுத்து கூடாதா? எங்க போயிட்டேன்? சபைக்கு எங்க போயிட்டேன்? புரிஞ்சுக்கோ, முதல்ல புரிஞ்சுக்கோ. முட்டில ரத்தம் ஊத்துது, இங்க காலில் பிச்சு ரத்தம் ஊத்துது, இந்த முட்டில ரத்தம் ஊத்துது, இந்த கையில ரத்தம் ஊத்துது. கட்டு வரல, பக்கத்து வரல பெண்டாயி அதை போய் கேவிட்டி ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போட்டு காலில் கட்டு போட்டு நாத்தியம் காலையில் எங்க போயிட்டான்? சபைக்கு போயிட்டேன். எங்க போயிட்டேன்? தலைவலின்னா கூட எங்க வர போடுற சில பேர் வரமாறு. மழைக்கு உங்களுக்கு என்ன கிடந்து கொடையை பிடிச்சிட்டு வர முடியாது? வரலாமா வரக்கூடாதா? நேற்று உபவாசம் கொடுத்தியா? நிறைய பேர் வரல. நீங்க மழை வந்துச்சு, நீ வந்துட்ட. மழை வரதுக்கு முன்னாடி நீ வந்துட்ட. நல்லா புரிஞ்சுக்கோ. எதுவுமே தேவனுடைய ராட்சியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்க. முதல்ல இது எப்படி விசுவாசமா இருக்கணும் பாரு. முதல்ல எப்படி விசுவாசமா இருக்கணும் பாரு. இப்படிலாம் கர்த்தருக்கு முன்னாடி நின்னதுனாலதான், வைராக்கியமா இருந்ததுனாலதான், சாட்சியா நின்னதுனாலதான், அவரை சொல்லபடி, அவர் நாமத்தை சொல்லபடி, உங்களுக்கு அவர் வார்த்தையை சொல்லபடி கர்த்தர் பகிர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் அடிபட்டுக்கினேன், காலில் கட்டு போட்டுக்கினேன், நான் ஏன் அங்க வரணும்? எனக்கே அந்த ஆபத்து, எனக்கே அந்த பிரச்சனை, எனக்கே உபத்திரம் அப்படின்னு நான் நினைச்சு எங்க போயிருக்க மாட்டேன். இது மாமிசம். எந்த அடிப்பட்டாலும் பரவாயில்ல, இதோடு கூட எங்க போவேன்? நான் சபைக்கு போனது எதுல? இது ஆவியில. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பாடலாம் எதுக்கு பாடுறா? இந்த பாடல் எதுக்கு? நான் டக்குனு படிக்கும், நான் போயிடுவோம், டக்குனு போயிடுவோம். எட்டு வாசி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13 டக்குனு படி முடிச்சுருவோம். அந்த செய்தி இந்த வார்த்தை பிலிப்பியர். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் உனக்கு தெளிவு வரணும். தேவனே
படிங்கப்பா. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாரால இந்த உபத்திரவம் வருது? யாரால உபத்திரவம்? அப்ப இந்த உபத்திரவத்தை எனக்கு அவர் அனுமதித்து என்னை எங்க கொண்டு போய் சேர்ப்பாரு? எங்க என்ன கொண்டு சேர்ப்பாரு? அல்லேலூயா. சித்தத்தை செய்கிறவர் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லாமல் என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் அவர் வரும் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் மாறுபடாத சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப நீ நான் பண்ற பிரயாசம் அது வீணா போக கூடாது. ஆமென். ஒரு நாள் சபைக்கு வந்தாலும் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்தாலும் அந்த பிரயாசம் எப்படி கூடாது? வீணா இருக்க கூடாது. ஆமென். அதுக்கு ஒரு முடிவு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபைக்கு வந்தா ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். ஆமென் சொல்லுவோம். சபைக்கு வந்தா ஒரு அற்புதம் யார் வாழ்க்கையில் நடக்கணும்? கர்த்தரை தேடி வந்தா உனக்கு விடுதலை என்ன பண்ணா வரணும். உன் பிரயாசம் உன் ஓட்டம் அது வீணா இருக்க கூடாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஓட்ட பந்தயத்துல ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? ஓட்ட பந்தயத்துல ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? ஜெயிக்கல, கப்புக்கு. எதுக்கு ஓடுறான்? எதுக்கு ஓடுறான்? ஓட்ட பந்தயத்துல அவன் ஓடி வந்தா என்ன வருது? அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்க. என்ன வருது? கப்பு. ஓடுறவனுக்கு என்ன வருது? கப்பு. இங்க ஓடுறவனுக்கு என்ன வருது? நல்லா புரிஞ்சு. உலகத்துல ஓட்ட பண்ணி ஓடுறான். அவனுக்கு என்ன ரெடி ஆகுது? உலகத்துல ஒரு ஓட்ட பண்ணி ஓடுறவனுக்கு என்ன வைக்க வச்சுக்கிறாங்க? கப்பு. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் ஓடுறோம். நமக்கு என்ன இருக்குது? ஜீவ கீழே கிடைச்சது. அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுக்க முதல்ல அந்த ஓட்டம் ஓடுறதுக்கு ஒரு கப்பு. ஆனா அது உலக கப்பு. நமக்கு ஓடுகிற ஓட்டம் அது நீதி கிரீடம். ஆமென். அல்லேலூயா. அந்த ஓட்டம் வீணா போகக்கூடாது. ஏன்னா கொஞ்ச தூரம் வந்து வழி விலகி என்ன பண்ணக்கூடாது? நீ ஓட்டத்துல ஓடி வந்து என்னால முடியல, என்னால வர முடியல, என்னால விசுவாசத்தை காத்துக்க முடியல, உபத்திரம் சகிக்க முடியல, துன்பத்தை சகிக்க முடியல, பின்னிட்டு போயிட்டுனா யாருக்கு என்ன கிடையாது? ஜீவகேடு யாரு கிடையாது? கிடையாது. அதுலதான் பொறுமையா ஓடணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிலே 3ஆம் அதிகாரம் 11-14 கிட்ட கிட்ட அப்படி முடிச்சுக்குவோம். சரி, நிறைவாக சீக்கிரம். 3ஆம் அதிகாரம் 11-14 வரைக்கும். பிலிப்பியர் இவ்வளவு நேரமா 2ஆம் அதிகாரம் தானே இருக்கிற. அவருக்காக எல்லாவற்றையும். அல்லேலூயா. காதுல கேக்குதா? என்ன கேட்சி? யாருக்காக? என்ன விட்ட? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்ட? அதெல்லாம் நஷ்டம். விட்டியா இல்லையா? சில பேர் விட மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், நான் விட்டேன். என்ன சொல்றேன்? நான் விட்டேன். யாருக்காக விட்டேன்? அவருக்காக எல்லாத்தையும் என்ன பண்ண விட்டேன். அல்லேலூயா. மறந்துடு, எல்லாத்தையும் மறந்துடு. நடந்ததெல்லாம் மறந்துடு. எல்லாம் நன்மைக்கு தான். அந்த உபத்திரம் கூட உன்னை மாற்றத்தான். அல்லேலூயா. ஆமென். படி, நல்லா படிப்போம். அவருக்காக யாருக்காக? சொல்லு. யாருக்காக? என் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. சொல்லு. யாருக்காக? அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. இப்ப வேலைக்கு போயிட்டு சம்பளம் வந்து உட்கார்ந்திருக்காதா? நீ இப்ப வியாபாரம் பண்றவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, நீ இப்ப அட்வொகேட் போயிட்டா இப்ப கடை துறக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க எல்லாருக்கும் நீங்க போயிட்டு ஒரு வருமானம் வராதா? வரும். யாருக்காக விட்டு வந்திருக்கிற? உனக்காக நீயே கையை தட்டிக்கோ. நீ கட்டுக்காக விட்டு வரல, அது மகிழ்ச்சியா இருக்கு.
அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு நஷ்டம் என்று நான் திரும்ப சொல்றேன் சனிக்கிழமை உன மாசத்துல ஒரு நாள் லீவ் போட சொல்றேன். நான் திரும்ப நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை. சனிக்கிழமை அடுத்த மாசம் 3வது சனிக்கிழமை வேலைக்கு போற அத்தனை பேர் என்ன பண்ணோம்? லீவ் போட்டு எங்க வரணும்? ஆமா, எனக்கு சொல்லல, எனக்கு தெரியாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. வர அடுத்த மாசம் 3வது வர சனிக்கிழமை வேலைக்கு, நீ எல்லா நாளும் வேலைக்கு போ. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமை மட்டும் என்ன பண்ண? உபவாசத்துக்காக லீவ் போடு. அல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக? என்ன இதெல்லாம்? எனக்கு வந்த பிரச்சனை, எனக்கு வந்த நெருக்கடி, எனக்கு வந்த உபத்திரவம் எல்லாம் என்ன அது? குப்பை. சொல்லு அதெல்லாம் குப்பை. அவன் சொல்லு குப்பை, அதான் குப்பை. சொல்லு கண்ணமணி, அது குப்பை. அவன் அல்லேலூயா. குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நஷ்டம் பண்ண பரவாயில்ல, எல்லாம் குப்பை. யார் மேலே எனக்கு கோபம் இல்லை? சொல்லுங்க. யார் மேலே இருக்கீங்களா இல்ல? யார் மேலே இருக்கீங்களா இல்ல? யார் மேலே சொல்லு? யார் மேலே இருக்கீங்களா இல்ல? யார் மேலே கோபம் கிடையாது. கர்த்தருக்காக நஷ்டமா குப்பையாக நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த பரம அழைப்புக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி எனக்கு வைத்திருக்க ஓட்டத்தில் எப்படி வர்றேன்? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நோக்கி நம்ம எங்க கொண்டு போவோம்? ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உபத்திரம் எங்க போகுது நம்மள? ஆகவே என்ன எதற்காக அவர் அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் ஏற்று எனக்காக வைத்திருக்க ஓடத்துல எப்படி ஓட போறேன்? பொறுமையா ஓடு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம். என்னமாச்சு? ஒரே ஒரு வசனம் முடிச்சிரு. அங்கதான் இருக்கிறேன். ஒண்ணும் இல்லை. அப்படியே லைன்ல போயிட்டு அப்படியே ஒரே ஒரு வசனம், நிறைய வசனம், நினைக்காத சொல்ல போறீங்க. இதை சொல்லி முடிக்க போறோம். 8 வருஷம் 2 தீமோத்தேயு 1:12 சொல்லி முடியும். 2 தீமோத்தேயு 1:12 சொல்லி முடியும். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். உபத்திரவம் நல்லது. உபத்திரம் நம்ம எங்க கொண்டு போகலாம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம். நல்ல கைதறி கர்த்தரை